இப்படி இருக்குச்சுன்னா ஒரு நாளைக்கு அம்மா வந்துகிட்டு கோயில்ல வந்துகிட்டு அந்த சுத்தி வராங்க. அப்ப அன்னைக்கு வந்துகிட்டு அம்மா புற்றுமண்டலத்துல இருந்து அம்மா வேப்பிலையோட எடுத்து வராங்க. அப்ப நான் புற்றுமண்டலத்துக்கு சக்தி இந்த ஓம் சக்தி மேடை பக்கத்துல இருக்கிற அந்த கேட்டு பக்கத்துல இருந்து நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இருந்து அம்மா அப்படி பாத்துக்கிட்டே நிக்கிறோம். அப்ப வந்து நான் சாதாரணமா பேசிக்கிட்டு அப்படி நிக்கிறோம். அம்மா அருள்வாக்கெல்லாம் சொல்லுது, கோயிலுக்குள்ள போய் தீபாரணை காமிச்சுக்கிட்டு மறுபடியும் அம்மா வந்து என்ன பண்றாங்க, அந்த புற்றுமண்டலத்துக்குள்ள அம்மா போறாங்க. புற்றுமண்டலத்துல போயிட்டு அந்த வேப்பிலை வச்சுட்டு அம்மா ரிட்டர்ன் வருவாங்கல்ல. அப்ப நான் பேசி அம்மா மூலம் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நான் நிக்கிறேன். அம்மா கரெக்டா அந்த புற்றுமண்டலத்துல வேப்பிலையை வச்சுக்கிட்டு அந்த முதல் ஸ்டெப் அம்மா அப்படி திரும்பி இப்படி வெளியில வர்றாங்க. வெளியில அதுமாதிரி வெளியில வரணும், இப்படி வேப்பிலையை வச்சுக்கிட்டு இப்படி வர்றாங்க. டக்குன்னு சக்தி அந்த உண்மையிலே எனக்கு ரொம்ப அம்மா மேல அம்மா இவ்வளவு நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. போன ஜென்மத்து இப்ப ஜென்மத்துல செய்யல மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா போன ஜென்மத்துல என்ன புண்ணிய ஜென்மம் பண்ணுன்னு எனக்கு தெரியல. ஆனா அம்மா இப்படி திரும்புறாங்க. அம்மா கழுத்துக்கிட்ட இருந்து கரெக்டா ஒரு ஒளி டக்குன்னு இப்படி அம்மா திரும்புறோம். இப்படி ஒரு இங்க இருந்து அம்மா அப்படியே ஒரு மேல ஒளி. எனக்கு என்ன ஒரு செகண்ட் அம்மா திரும்புறதும், அம்மா பொதுவாகவே சொல்லுவாங்க தானே, அம்மா வேப்பிலையோட வரச்சுல அம்மா அதிபராசக்தி இருக்கிறாங்க. அம்மா அந்த படியை தாண்டோம். அம்மா கழுத்துக்கிட்டு இருந்து ஒரு ஒளி அப்படி ஒரு பட்டையா ஒரு வெள்ளையா ஒரு ஒளி, ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த லைட் பிளாஷ் மாதிரி டக்குன்னு அம்மா கழுத்துல இருந்து போச்சு. அப்புறம் அம்மா குரு அம்மா மேல ரொம்ப ஈடுபாடுகள் வந்துச்சு. குரு அம்மாவை தான் நமக்கு என்ன சொல்றது, எனக்கு அது ரொம்ப ஈடுபாடு வந்துச்சு. சோ அப்படி இருக்கிற நேரத்துல வந்துகிட்டு அம்மா எப்படி சொல்றது, அம்மா வந்துகிட்டு நான் நிறைய பேருக்கு அம்மாவை பத்தி சொல்லுவேன், எல்லாம் செய்வேன். இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட நான் எப்படி ஒரு டைம்ல குரு அம்மாவை நான் தேவையில்லா திட்டுனனும், குரு அம்மா தெய்வம் இல்லைன்னு சொல்லணும், அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் குரு அம்மாவை பத்தி என் காதுபடையே சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் ஊர்ல போய் அவங்க சொல்லுவாங்க, என்னடா இந்த ஆளுக்கு போய் பின்னாடி போயிட்டு இருக்கியா, அந்த ஆளுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், என்னோட கடமை அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படி இருந்தேன். இருந்தாலும் ஒரு 100 பேர் 10 பேர்கிட்ட சொன்னா 10 பேருமே வந்துகிட்டு அம்மாவை பத்தி அப்படி இப்படி தப்பு சொன்னா. பட் நான் நினைக்கிறேன், நானும் இப்படித்தானே இருந்தேன், நானும் அம்மாவை பத்தி இப்படித்தானே கேவலமா பேசினேன். சோ எனக்கு அம்மா என்ன வழி நடத்தினா இருந்தாலும் அவங்களையும் வழி நடத்த வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்களதான் ஏத்துக்கிட்டேன். சரி ஓகே சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கோபம் வர ஆரம்பிச்சது. என்ன பராசக்தி, அவரு அடிகளார் வந்து உனக்காக நீயே சொல்லிக்கிற, அடிகளார் மூலமா தான் உன்னுடைய ஆன்மீக பரப்ப நீ செய்யற. ஆனா எல்லா புகழையும் எல்லா இதையும் நீ ஏத்துக்கிற. ஒரு கோயில் உன்னை நம்பாதவன் அதிபராசக்தி நம்புறான், அடிகளார நம்புறது இல்லை. சோ உன்கிட்ட அப்படி நீ நல்ல ஆடை உடுக்குற, பூ கொடுக்குற, எல்லாம் செய்யற. ஆனா நல்லதெல்லாம் உனக்கு, கெட்டதெல்லாம் அடிகளா இருக்கு. என்னம்மா அப்படி சொல்லிட்டு அதுக்கு அதிபராசக்தினா நான் வந்துகிட்டு சண்டை போடுறேன். அந்த அம்மா குரு அம்மாவை நீ இவ்வளவு தூரம் நீ இது பண்றைய அப்படின்னு இப்போ கொஞ்ச நாள் போக போக ஆதிபராசக்தி எனக்கு என்ன சொல்றது, இவகிட்ட அம்மா கிட்ட குரு அம்மாவை தான் கும்பிடணும். இவ்வளவு என்னதான் நம்ம ஆதிபராசக்தியை கும்பிட்டாலும் குரு அம்மாவை வந்துகிட்டு அவ என்ன பண்ணிடுறது, அம்மாவை வந்துகிட்டு யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அது ஒரு பக்தி போட்டியில பக்தி இதுல வந்து ஆதிபராசக்தி நான் கும்பிடவே மாட்டேன். என்ன பண்ணுவேன், கோயிலுக்கு வருவேன், கருவரமாவை கூப்பிட மாட்டேன், கோயில சுத்துவேன், எல்லாம் செய்வேன். எங்கெங்கெல்லாம் அடிகளார் படம் இருக்கோ, குருவம்மா படம் இருக்கோ, குருவம்மா படத்தை மட்டும்தான் கும்பிடுவேன். அதிகராசக்தி 108 செய்ய மாட்டேன்னா குருவம்மா மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளா நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். சக்தி அப்படியே ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா அது அப்படியே போயிட்டு இருக்கு. குருவம்மா 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 மட்டும்தான். அப்படி இல்லை, அம்மாவுடைய பிறந்த நாள் வந்துச்சு. அம்மா பிறந்த நாளைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அம்மா கருவற அம்மாவை ஒரு 5-6 மாதமா பார்க்கவே இல்லை. கோபம், என்ன அம்மாவை இவ்வளவு தூரம் பண்றாங்க, குரு அம்மாவை பண்றாங்களேன்னு கோபம். அப்படி இருக்கிற நேரத்துலதான் வந்துகிட்டு ஒரு நாளைக்கு இந்த ஓம் சக்தி படம் வழியா அப்பா அந்த டைம்ல வந்துகிட்டு அம்மா வந்துகிட்டு இந்த ஓம் சக்தி குரு இந்த புற்றுமண்டபம் பக்கத்துல தான் அம்மா உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ வந்துகிட்டு நேரா என்ன பண்ணிடுறேன், நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ அது ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துகிட்டு என்ன பண்ணிடுறேன், வந்துகிட்டு அந்த ஓம் சக்தி 4 மண்டபத்து வழியா அப்படி இறங்கி வரேன். நல்ல கூட்டம் கோயிலுக்குள்ள. டக்குன்னு என்னோட கண்ணு வந்து கருவூர் அம்மாவை பார்த்துட்டு, என்னடா எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. சே, நம்ம 6 மாசமா அம்மாவை குரு அம்மாவை மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தோம், கருவூர் அம்மாவை பார்த்துட்டோமே, என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு இப்படி ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டு என்ன குருவமா, என்னோட தப்புதான், நான் குருவமா கருவூரமா பார்த்துட்டோமே, குருவமாவை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன். டக்கு நம்ம குரு அம்மாவை பாக்குறேன்,
குரு அம்மா அப்படி என்ன இப்படி பாக்குது, பாத்துக்கிட்டு இப்படி இப்படி என்ன ஒரு செகண்ட் என்ன இப்படி இப்படியே அம்மா அப்படி குரு அம்மா அப்படி பாக்குது. அம்மா தெரியாதனமா நான் வந்துகிட்டு உன்னை அவளை வேறுபடுத்தி பாத்துட்டேனம்மா அப்படிங்கிற. அப்புறம் அம்மா அப்படி பாத்துக்கிட்டு அம்மா அப்படி மேடையில அந்த இந்த சேர்ல உட்காந்து அம்மா என்ன அப்படியே பாக்குது. அம்மா சாரிம்மா, நான் வந்துகிட்டு ஓ மேல உள்ள கோவத்துலதாம்மா நம்ம ஆதிபராசக்தி இது பண்ணிட்டேன். அப்புறம் அம்மா அப்படி மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் அம்மா என்ன பண்ணிட்டா, பக்தர்கள் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அப்ப எனக்கு புரியுது, என்னதான் நம்ம குரு அம்மாவை நம்ம ஏத்துக்கிட்டாலும் அந்த பேலன்ஸ் ஆதிபராசக்தியும் அடிகளாரும் ஆன்மீக குருவும் ரெண்டும் ஒண்ணுதான். அத அம்மா சொல்லியும் புரிய வைக்கிறா, சொல்லாமலும் புரிய வைக்கிறா. சோ அத எனக்கு ரொம்ப அம்மா எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு அம்மா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா. சோ அம்மா பத்தி ரொம்ப எனக்கு ஈடுபாடுகள் வர ஆரம்பிச்சது. சோ சோ அது ஒரு ஈர்ந்த சக்தி. சோ வந்துகிட்டு அந்த டைம்லதான் வந்து சக்தி அம்மா அங்கெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்விப்படுறேன். அப்போ நான் அந்த டைம்ல வந்துகிட்டு நான் என்ன சொல்றது, நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்துகிட்டு அப்ப நிறைய பேர் சொல்றாங்க அம்மா அங்கெல்லாம் வருவாங்க, அம்மா அங்கெல்லாம் வருவாங்க, பார்க்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்னெல்லாமோ சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. அப்போ அந்த டைம்ல ஜூலை மாசம். சோ நான் டெய்லி நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அங்க இருந்து வேலை 8 மணிக்கு முடியும். அங்க இருந்து கிளம்பி நேரா மருவத்தூருக்கு வருவேன். மருவத்தூருக்கு வந்து அப்படியே உட்காந்துருப்பேன். அம்மா வரும் சொல்லுவாங்க, இன்னி அமாவாசை பௌர்ணமி என்னென்னமோ சொல்லுவாங்க. தூங்காம கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் அம்மாவுக்கு வந்து காத்து இருப்பேன். சனிக்கிழமை சொல்லுவாங்க, சனிக்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும், திடீர்னு வரும், திடீர்னு அம்மா சைக்கிள்ல வரும், என்னெல்லாமோ ஒவ்வொரு சக்திகளும் சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன், ஓகே அம்மா எப்படி இந்த முறை அங்கவலம் வரதான் நம்ம பாத்துறணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. சோ அப்படி இருக்கச்சுலதான் எனக்கு 1 மாசம் 1.5 மாசம் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் போய்கிட்டே இருந்துச்சு. சோ அந்த நேரத்துலதான் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்ல நம்மளுடைய அம்மாவோட இன்ஸ்டியூட்ல எனக்கு ஒரு வேலையும் கிடைக்குது. சோ ரொம்ப ஈஸியாவும் போச்சு. நான் 1.5 மாசம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம சாதாரணமா சொல்ல முடியாது. சென்னையில இருந்து டெய்லி வந்துட்டு மறுபடியும் காலையில போகணும், பினான்சியலாவும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும், உடம்பும் ரொம்ப டயர்டு. சோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் நம்ம மருவத்தூர் மண்ணை மதிக்கிற வாய்ப்பு எனக்கு டெய்லியும் கிடைச்சது. சோ அப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்றது, மனதால உடஞ்சிட்டேன். அம்மா இனிமேல் எங்க வரப்போகுது, சிலவங்க சொன்னா அம்மா வரும் வராது, ஆடிப்புறவும் கிட்டத்தட்ட முடியும் அந்த டைம் வந்து போச்சு. அம்மாவோட ஆடிப்புறம் வர டைம் வந்து போச்சு. சோ நான் அப்படியே இருக்கச்சிலேயே வந்துகிட்டு ஒரு நாளைக்கு நைட் எனக்கு ஒரு மனசுக்குள்ளேயே தோணுது, சரி எதுக்கும் நம்ம நைட் எல்லாம் தூங்காம நம்ம முடிச்சுட்டு உடம்பு ரொம்ப டயர்டா ஒரு 2 மாசமா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி நம்ம இன்னையோட நம்ம நிப்பாட்டிடலாம், சரி நம்ம நைட்டு தூங்கலாம், சரி அம்மா வந்துச்சுன்னா எப்படியும் நமக்கு தெரியும் தானே எப்படி சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழி. நான் அம்மாவோட 108 அம்மாவோட குரு பற்றி வந்து 21 முறை நான் படிச்சேன். படிச்சுக்கிட்டு நான் நைட்டு தூங்கிட்டேன். தூங்கின உடனே அடுத்த நாள் காலையில நான் வேலைக்கு போறேன். கரெக்டா ஒரு 8, 8:30, 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு ஒரு டக்குன்னு அங்க கோயில் உள்ளவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க, சக்தி எங்க இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சக்தி நான் வந்துகிட்டு வேலை சக்தி இப்ப அம்மா அங்கவெல்லாம் வராங்க, உடனே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சக்தினா அம்மா அங்கவெல்லாம் வந்துட்டாங்க, நீங்க உடனே வாங்க. அடிச்சு பறண்டு வேலையை விட்டுக்கிட்டு ஓடி போய் அம்மா கிட்ட கருவறைக்குள்ளவே வந்துட்டு அப்படியே அம்மா கிட்ட நிக்கிறேன். அம்மா அந்த டைம்ல முத அம்மா கருவறைக்குள்ள அம்மா அங்கவெல்லாம் வந்திருக்காங்க. கருவறை கூட்ட அம்மா அங்கவெல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க, நான் கரெக்டா அந்த இந்த 4 கால மண்டபத்தை பக்கத்துக்கு அந்த படிக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கேன். அப்ப அம்மா அங்கவலம் சுத்தி கருவறை அப்படி சுத்திக்கிட்டு அப்படி கரெக்டா மேல புற்றுமண்டம் சொல்ற பாருங்க, நம்ம ஓம் சக்தி கதிரவன பத்திரங்களுக்கு மேல போற ஓம் சக்தி மடை கிட்ட போறாங்க. அதனால அம்மா நான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டியம்மா அப்படிங்கிற. அம்மா அப்படி நடந்து போச்சுட்டு இருக்குது. அம்மா இப்படி என்ன எப்படி பாக்குறா, பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த புன்முறுகளோட ஆசையை நிறைவேற்றிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப என்னடா நம்ம அம்மா இவ்வளவு நம்ம பேசுறது கேட்கறது எல்லாம் அம்மா கேட்குதே, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தெய்வத்தை ஏத்துக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி குரு அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் டீச் பண்ணி எனக்கு பக்தி உருவாக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல தான் சக்தி அப்போ அந்த டைம்ல எனக்கு வந்துகிட்டு குடும்ப ரீதியா எனக்கு வந்துகிட்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சோ எங்க வீட்லயும் எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கிடல, அம்மாவை பத்தி சொல்றேன் எனக்கு கேவலமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப ஒரு மனக்கவலையா இருந்துச்சு. என்னால என்னதான் அம்மாவை பத்தி சொன்னாலும் அது ஒரு நெகட்டிவிட்டி வருது. அம்மாவை பத்தி என்னதான் அம்மாவை சொந்தக்காரங்கள்ல இருந்து என்ன நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்குச்சுன்னா வந்து நான் இது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு தென்காசியில இருக்கிறான், அவனோட பையன் பேர் மணி. அவனும் நல்ல குரு பக்தி உள்ள அவன் தான். எனக்கு அம்மாவை பத்தி நிறைய நானும் அவனு தான் அம்மாவை பத்தி நிறைய ட்ரீம் நல்லா பேசிக்கிட்டே இருப்போம். சோ அப்படி இருக்கிற நேரத்துல வந்துகிட்டு நான் அவங்ககிட்ட அன்னைக்கு இருமுடி பீரியட் நினைக்கிறேன்,
இருமுடி பீரியட் இருக்குதுல, நான் அவங்ககிட்ட போன்ல பேசிக்கிட்டே போறேன். என்னடா நம்ம அம்மாவை பத்தி என்னதான் செஞ்சாலும், அம்மாவை நமக்கு யாரு நமக்கு உணர்த்தினாலும் இந்த உலகம் அம்மாவை ஏற்றுக்கிடல. நமக்கும் குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுவோம் தானே. அதே மாதிரி நாங்க பேசிக்கிட்டே வரோம். பேசிக்கிட்டு இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு ஜென்ரலா பேசுற மாதிரி நாங்க பேசிக்கிட்டே வரோம். பேசிட்டே வந்திருந்த டைம்ல போன்ல நாங்க டெலிபோன் கரெக்டா அந்த சப்வே செருப்பு கடை பக்கத்துல இருந்து அந்த ரவுண்ட் பில்டிங் போற வழியே பேசிட்டே இருக்கிறோம். அவனு சாதாரணமா மருவத்தூர் எப்படி இருக்கு, இருமுடியில கூட்டம் இருக்கா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த மனசுக்குள்ள அப்ப அந்த இந்த சப்வே தாண்டி வந்து இந்த குளத்து பக்கத்துல பேனர் இருக்கும் பாத்தீங்களா, பேனர் கிட்ட அம்மா அப்படி நிக்கிற மாதிரி போட்டோ. நான் அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறேன். சக்தி இதை கேட்டுக்கிடுங்க. இந்த கலியுகத்துல இப்படி ஒரு அதிசயம், அதிபராசக்தி ஒரு சாதாரண மனித பூர்வமா அம்மா பல பேருக்கு உணர்த்திருக்கிறா, அற்புதங்கள் மூலம் உணர்த்திருக்கிறா. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய அற்புதம் நீங்க கேட்டீங்கன்னா, இது 100க்கு 100 பராசக்தி மேல நடந்த ஒரு உண்மை. எனக்கு இது யாருக்கிட்டே நான் இதுவரை சொல்ல, உங்ககிட்ட சொல்றேன் சக்தி. அப்போனா போன் பேசிக்கிட்டே இருக்கிறேன். போன் என்னுடைய போன்ல ஒரு மாதிரி இந்த இறைச்சல் மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் அப்படி போன் அப்போ பழைய இந்த 1100 தான் பழைய மொபைல் இருந்து. நான் அதை அப்படி கேட்டுக்கிட்டே இறைச்சல் மாதிரி நான் நான் அப்படி கேட்டுக்கிட்டே நிக்கிறேன். கரெக்டா இல்ல இந்த பேனர் பக்கத்துல கீழே நான் நிக்கிறேன். நின்று ஒன்று பேசிட்டு ஒரு இருமுடி அது கீழே ஒரே சவுண்டு, மக்கள் வர்றதும் போறதும் பைக் ஹார்ன் அடிக்கிறதும் ரொம்ப சவுண்டா இருக்கு. அப்பனா என்னடா இது, ஹலோ 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 ஹலோன்னு பேசிட்டே இருக்குதுல. ஒரு அந்த கிராஸ் டாக் மாதிரி எனக்கு வந்து சக்தி, கிராஸ் டாக் மாதிரி எனக்கு வந்த பிறகு நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஏதோ ஒரு அப்ப அந்த டைம்ல இருந்து கிராஸ் டாக் வரும், வேற யாராவது பேசுறதெல்லாம் நமக்கு கேட்கும். ஹலோ ஹலோ திடீர்னு ஒரு லேடி குரல் மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்ப நான் வந்துகிட்டு ஹலோ ஓம் சக்தி நான் நினைச்சேன் அந்த பையனோட அம்மா பேசுறாங்க போல இருக்கு. ஓம் சக்தி சொல்லுங்க சக்தி அப்படின்னு நான் கேட்கிறேன். அந்த லேடி கிட்ட நான் சொல்றேன். நான் நினைச்சேன் அந்த பையனோட அம்மா பேசுறாங்க போல. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா, மணி எப்படி இருக்கிறான், அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கேன். அந்த சக்தி சக்தி ஓம் சக்தி நீங்க எப்படி இருக்கீங்க, அம்மா நான் நல்லா இருக்கிறேம்மா, நீங்க சரிம்மா. அப்புறம் அம்மா சொல்றாங்க, அந்த லேடி சொல்றாங்க, அந்த குரல் பெண் குரல் எனக்கு காதுல கேக்குது. சக்தி அம்மா உனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கு. அம்மா எனக்கு நிறைய பண்ணிருக்குமா, எனக்கு நான் ஒண்ணுமே நானே தேடி போகல, அவ என்ன எங்கேயோ இருந்த வந்துகிட்டு லட்சம் கோடி பேர்கள்ல என்ன தேர்ந்தது பெரிய புண்ணியம் பத்தியா. அம்மா உனக்கு எல்லாமே பண்ணிருக்கு, நீ கேட்டதும் கொடுத்துருக்கு, கேட்காட்டதையும் கொடுத்துருக்கு. சரி ஆமாம்மா, நான் அந்த பையன் அம்மா நினைச்சு பேசுறேன். சரிம்மா சரிம்மா, ஆனா நீ எதை பத்தி யோசிக்கிறாத, எல்லாரும் அம்மாவை உணர்ற காலம் வரும், அதனால நீ அதை பத்தி யோசிக்காத. உன்னோட வேலை என்ன, தொண்டு செய், தொண்டை மட்டும் செய், வேற எதுவும் யோசிக்காத. கண்டவங்க பேசுற காதுல போட்டு வாங்கிடாத. எல்லாம் அம்மாவுக்கு விருப்பம் இல்லாம நடக்குமா, எல்லாம் அம்மாவோட விருப்பமா தான் நடக்குது. சரி சக்தி சரி அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற. சரிம்மா நீ தொண்டு மட்டும் செய் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு வைக்கிறாங்க. டக்குன்னு அந்த மறுபடியும் அதே ஒரு இறைச்சல் மாதிரி வருது, ஒரு நாய்ஸ் மாதிரி வருது. டக்குன்னு வந்துகிட்டு போன் நின்னுருது. இவன் பேசுறான், இந்த பையன் என்ன சங்கர் லூசு தரமா பேசிட்டு இருக்கிற, நீ தானே பேசுறேன், உங்க அம்மா எங்க அப்படிங்கிற. எங்க அம்மா எங்க வந்தாங்க, நான் வேலையில தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். என்னடா சொல்ற, இல்ல நீ இவ்வளவு நேரம் எனக்கு வந்துட்டு அவனுக்கு எப்படி கேட்டிருக்குன்னா ஏதோ ங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அங்க சக்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குற. இல்ல சக்தி இல்லடா என்னடா நீ தான் லூசு தனமா பேசுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்றான். நான் இவ்வளவு நேரம் சங்கர் சங்கர்னு சொல்றேன், நீ வந்துகிட்டு ஏதோ எனக்கு அது பராசக்தி என்ன இது இவ்வளவு பெரிய எப்படி சொல்றது, இது வெளியிலையும் சொல்ல முடியாது, இதை நம்ப முடியாதா. எனக்கு இந்த யுகத்துல இந்த இது எப்ப யோசிக்கிற அந்த கருணை, இந்த அம்மா யாரு, இது ஆதிபராசக்தி நம்ம கூட பேசணும்னு நினைச்சுக்கிட்டா மனிதர் மூலமும் பேசுறா, அற்புதங்கள் மூலமும் பேசுறா, எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலம் பேசுறா. எனக்கு ஆதிபராசக்தி மிகப்பெரிய தெய்வம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு குரு அம்மாவும் நல்லா நம்ப ஆரம்பிச்சுட்டேன். சோ அந்த பீரியட்ல தான் இருமுடிக்கு நாங்க தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். புற்று மண்டபம் பக்கத்துல, கருவறைக்கு முன்னாடி, அந்த நாகக்கண்ணியம்மன் பீடத்துக்கு பக்கத்துல கோயில், அது ஒரு தனி அனுபவம் இருந்துச்சு. நான் அப்பெல்லாம் பாக்குறேன். அப்ப பார்த்தா அம்மாவை நினை மனமே மேல் மறுவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.